தன்னம்பிக்கையை வளர்த்து கொள்வதற்கான சில வழிகள். ஏற்க வேண்டியதை ஏற்றுக்கொள்ளுங்கள். சில நேரங்களில் நமக்கு பிடிக்காத விஷயங்கள் நடக்கும். அவைகளை ஒன்றும் செய்ய முடியாது என்றால் அதனை ஏற்றுக்கொண்டு உடனே அடுத்த நிலைக்கு செல்ல வேண்டும். உதாரணமாக, தலையில் வழுக்கை வந்துவிட்டது என்றால் முடிந்தளவு சமாளித்து பார்க்க வேண்டும். முடியாது என்று தெரிந்துவிட்டால் அந்த வழுக்கையை உங்கள் அடையாளமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதற்காக மற்றவர்களிடம் முகம் கொடுத்து பேசாமல் இருந்து தலையை மயக்க முயற்சி செய்யக்கூடாது. அதே நேரத்தில் மாற்ற வேண்டிய சில விஷயங்களை மாற்றியாக வேண்டும். இதற்கு உதாரணமாக, தொப்பை வந்துவிட்டால் அதை குறைக்கலாம். அதற்கு உடற்பயிற்சி செய்யலாம். இதையும் மனம் போன போக்கில் ஏற்றுக்கொள்கிறேன் என்று அப்படியே இருந்துவிடக்கூடாது. எனவே உங்களால் மாற்றக்கூடிய விஷயங்களை மாற்றலாம். மாற்ற முடியாத விஷயங்களை ஏற்றுக்கொண்டு துணிந்து செல்ல பக்குவப்படுத்தி கொள்ள வேண்டும். எல்லாவற்றிலும் 100% நேர்த்தி. சிலர் தங்கள் வேலையில் 100% நேர்த்தியாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பார்கள். அதில் தவறில்லை. என்றாலும் அதனால் மற்ற காரியங்கள் கெட்டுவிடக்கூடாது. 100% நேர்த்தி ஒழுங்கு இல்லாவிட்டால் அதற்காக முட்டி மோதக்கூடாது. என்னால் ஒரு வேலையை கச்சிதமாக செய்ய முடியவில்லையே என்று எதிர்மறை சிந்தனைகளை வளர்க்கக்கூடாது. ஒரு சிலர் கடினமான வேலை பார்ப்பார்கள். ஆனால் அதற்கு தக்க பலன் கிடைக்காவிட்டால் உடனே மனம் நொந்து விடுவார்கள். எனவே எல்லாவற்றையும் எளிதாக எடுத்துக்கொள்ள வேண்டும். தோல்விகளைக் கண்டு நடுங்கக்கூடாது. வாழ்வில் தோல்விகள் ஏற்படுவது சகஜம்தான். அதற்காக எந்த காரியத்தையும் செய்யாமல் வெளியிலிருந்து வேடிக்கை பார்க்கக்கூடாது. ஒரு சிலர் தொழில் தொடங்கலாம் என்று இருப்பார்கள். ஆனால் தொழில் தொடங்கினால் நஷ்டமாகிவிடுமோ என்று எண்ணி எண்ணி கடைசி வரையில் தொழில் தொடங்கவே மாட்டார்கள். எல்லாவற்றையும் சிந்தித்து செயல்படுவது நல்லதுதான். ஆனால் காலதாமதம் கூடாது. எடுக்கும் முடிவை துணிந்து எடுக்க வேண்டும். இல்லையெனில் கடைசி வரையில் எந்த முடிவையும் எடுக்க முடியாமல் மனம் குழம்பிய நிலையிலேயே இருக்க நேரிடும். தன்னம்பிக்கையை நீங்களே உருவாக்குங்கள். உங்களுக்குள் இருக்கும் தன்னம்பிக்கையை நீங்கள் உணரும் வகையில் அவ்வப்போது செயல்பட வேண்டும். உதாரணமாக, நீங்கள் ஸ்மார்ட் போனுக்கு அடிமையாகி உள்ளீர்கள். ஸ்மார்ட் போன் இல்லாமல் நீங்கள் இருக்க முடியாது. இப்படியான சூழலில் 2 நாள்களுக்கு ஸ்மார்ட் போனையே தொடாமல் இருங்கள். அவ்வாறு இருந்துவிட்டால் உங்களால் ஸ்மார்ட் போன் பயன்படுத்தாமல் இருக்க முடியும் என்ற நம்பிக்கையை நீங்கள் உணர முடியும். என்னால் முடியும் என்ற நம்பிக்கை பிறக்கும். இந்த சில வழிகளின் மூலம் உங்களின் தன்னம்பிக்கையை அடையலாம். நன்றி.